எல்லோரும் பாராட்டினார்கள். தமிழகம் அன்னைக்கு துணை ஜனாதிபதியாக நாராயணன் அவர்கள், நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டுமானால் எந்த மாநிலத்துக்கு செல்கின்றார்? நான் தமிழகத்துக்கு தான் போவேன் என்று ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார் என்றால், அப்படி அமைதியாக இருந்த இந்த மாநிலம் எனக்கு குரங்கு கையில் கொடுத்த பூமாலையை போல இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பொய்யே சொல்லி 525 வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது நாள் முதல் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கேலி கூத்தாகிவிட்டது. காவல்துறையில் ஆளுங்கட்சியின் குறுக்கீடு அதிகமாகிவிட்டது. சுதந்திரமாக காவல்துறை செயல்பட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஆட்சியை ஊரூரா போய் ஜீகும்பா வேலை பார்த்து 24,000 போராட்டங்கள் நடத்திய திமுக அன்னைக்கு போற இடங்கள்லாம் போய் அன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சூர்யாவில் இருந்து ஏதாவது ஒரு இதுனா சரி, ஒன்றும் இல்லாததுக்கு ஏற்றாத மின் கட்டணத்துக்கு மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும். அண்ணா திமுக ஆட்சியிலே மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கிறது சொன்னவர் தான் இதே முதலமைச்சர். இன்னைக்கு வந்து 3 ஆண்டுகள 3 முறை மின் கட்டணத்தை ஏற்றி விட்டார். எப்படிப்பட்ட புண்ணியவான் ஆட்சி பாருங்க. இன்னைக்கு ஏற்றாத வரியிலே கிடையாது. வீட்டு வரி, குழாய் வரி, மின் கட்டண வரி, குப்பை வரி, பத்திர கட்டண உயர்வு, இப்படி நான் சொல்லிக்கொண்டே வரி குதிரை காட்டிலும் இவங்க போட்டிருக்க மக்கள் மீது சுமத்திருக்க வரி அதிகமான வரி. அவ்வளவு வரிகளை போட்டு இந்த ஆட்சியில என்ன நடக்குது பாருங்க. தொடர்ந்து வன்முறை, பாலியல் வன்கொடுமை, 10 வயசு பிள்ளைங்க பதறுது மனம், துடிக்க எஞ்சு 10 வயசு பிள்ளை, 5 வயசு பெண் குழந்தை வன்கொடுமை செய்து அதை கொலை பண்ண பார்க்கிறான், கொலை செய்யலாம். அதை தட்டி கேட்க முடிஞ்சதா? தொடர்ந்து போதை கலாச்சாரம், இன்னைக்கு விதவிதமான போதை, தொடர்ந்து கஞ்சா எல்லா இடங்களும். இப்ப கூட நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்னார், மாநகராட்சியில் இருக்கிற அவர் தலைவரே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற மக்கள் நல சார்ந்தவர்கள் கூட இந்த ஆட்சியில் நடக்கிற போதை கலாச்சாரத்தை எடுத்து சொல்லிற அளவுக்கு இனி ஆட்சி அவலங்கள் இருக்கிறது. மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. தலைவர் பாடியிருக்கார் தெரியுமா? என்ன சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. திமுகவுடைய ஆட்சி எப்ப வந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. இப்ப அதே மாதிரிதான் எனக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவி எனக்கு இன்னைக்கு யூடியூப், பேஸ்புக், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் மக்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் மாணவர்கள் இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது. 10ஆம் வசதித்தனமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவி இன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்க தொடர் குற்றங்களை நிகழ்ந்தவன் ஞானசேகரன், அவன் 20 குற்றங்கள் செய்திருக்கிறான். 20 குற்றங்களுக்கு மேற்பட்ட வழக்குகள், ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை செய்து அதில் தண்டனை பெற்று வெளியே வந்தவர். அவர் யார் என்றால் சைதாப்பேட்டையில் இருக்கிற மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் சொல்றாங்க. பத்திரிகையில வருது, அவங்க வால் போஸ்ட்ல போட்டிருக்காங்க, டிவியில வந்திருக்கு, எல்லா இடத்துலயும் பத்திரிகையில வந்திருக்கு, எல்லாத்துலயும் வந்திருக்கு. ஆனா காவல்துறையும் சரி,
இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க? அவர் எங்க கட்சியை சார்ந்தவர் அல்ல. நாங்க சார்ந்தது நாங்க சொல்லல, பத்திரிகை சொல்லுது. முரசொலி பத்திரிகையிலே அவர் பேர் வந்திருக்கு, அறிவிப்புல வந்திருக்கு. என்னைக்கு திமுக காரங்க அவைத்தலைவர் கவனிக்க இப்ப முக்கியம், என்னைக்கு திமுக காரங்க இளைஞரணிக்கு கராத்தே தெரிஞ்சவன், இப்படி கராத்தே தெரிஞ்சிருக்கணும், கும்பு தெரிஞ்சிருக்கணும், தெரிய மாட்டேங்குதுப்பா, கும்பு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தாங்கன்னா இளைஞர்களை சேர்ப்போம்னு என்னைக்கு சொன்னாங்களா? ஓசூர் கோர்ட்ல வாசல்லையே வக்கீல வெட்டி சாய்ந்து குடைகள் கொண்டுறாங்க. இதை தடுக்க, இதை அரசியல் செய்யக்கூடாதுன்னு ரகுபதி சொல்றாரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவர் இந்த பாலிய வன்கொடுமை வழக்கை பற்றி பேசக்கூடாது என்று அரசியல் செய்யக்கூடாதுன்னு யார் சொல்றா? உயர் வெள்ளி கல்வித்துறை. நான் கேட்கிறேன், இந்த அமைச்சர்கள் உங்க முதலமைச்சர் தானே சொன்னார் எதிர்கட்சியா இருக்கும்போது, எதிர்கட்சியில அரசியல் செய்யாம அவியலா பண்ணுவான். என்ன சொன்னாரு? எதிர்கட்சியில அரசியல் செய்யாம அவியலா பண்ணுவோம் சொல்லி சட்டமன்றத்துல சட்டையை கிழித்துட்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்த மாணவியை அவர் படித்து முடிக்க வரை அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த எஃப்ஐஆர் காப்பியை கசிய விட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர் நீதிமன்றம் கொட்டுது இந்த அரசாங்கத்தை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.